இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராக இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். இந்த பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அதாவது சிங்காசனங்கள் வைக்கப்பட்டிருக்கு. அவங்க மேலே கொஞ்சம் பேர் உட்கார்றாங்க. நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அப்போ இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்படக்கூடிய ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது சொர்க்கத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அப்போ அந்த உயிர்த்துன்னு அந்த முதலாம் உயிர்த்தெழுதல். அது யாருன்னா இரத்த சாட்சியாய் கர்த்தருக்காக மரித்தவங்க, அந்த மிருகத்தினுடைய முத்திரையை நெற்றியிலும் கைகளும் தரித்து கொள்ளாதவங்க, இவங்கெல்லாம் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாக இருக்கிறான். அப்படின்னா ஆண்டோருக்காக தங்கள் ஜீவனை கொடுத்தவர்கள் தான் அந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் என்ன செய்ய முடியும், அவங்க பங்கு பெற முடியும். அவங்க பாக்கியவான்களாக இருக்காங்க, பரிசுத்தவானாக இருக்காங்க. இவங்க மேலே 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவங்களுக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த அந்த மக்களுக்கு ஆண்டவர் மோட்ச ராஜ்யத்தை பரிசாக கொடுக்கிறார். அவங்களுக்கு 2ஆம் மரணமாகிய நரகத்துக்கு அவங்க போக வேண்டாம் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது. நான் இந்த நாளில் கூட நிறைய பேரை நம்ம ஊழியத்தின் நிமித்தமாக கர்த்தருக்காக மரிக்கிறாங்க, இரத்த சாட்சியாக மரிக்கிறாங்க, பல விதங்களில் கொள்கிறாங்க. தலையை சிரச்சேதம் பண்ணுறாங்க, தூக்கு போட்டு கொள்கிறாங்க, சுட்டு கொள்கிறாங்க. இப்படி பல காரியங்கள் இருக்குது. சாட்சி நிமித்தம், இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்படக்கூடிய ஆத்மாக்களையும், அப்படிப்பட்ட ஆத்மாக்கள், அப்புறம் மிருகத்தையாவது சொருபத்தையாவது வணங்காதவங்க, தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையில் அந்த முத்திரையை தரித்து கொள்ளாதவங்க, இவங்க தான் 1000 வருஷ அரசாட்சிக்கு தகுதியானவங்க, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு தகுதியானவங்க. அவங்க பாக்கியவானும் பரிசுத்தவானுமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். இவங்களுக்கு 2ஆம் மரணத்தின் மேல் அதிகாரம் இல்லை. இவங்களுக்கு நரகத்துக்கு போக வேண்டியதில்லை. ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இது இல்லை. ஆண்டவர் அந்த அளவுக்கு அவங்களை கனம் பண்ணுகிறார். அவருக்காக மரித்தவர்களை, அவருக்காக வாழ்ந்தவர்களை கனம் பண்ணுகிறார். நாமும் கூட கர்த்தருக்காக அவருடைய சாட்சியின் வசனத்தின் நிமித்தம் அவருக்காக நம்ம வாழுகிறவர்களாய் ஆண்டவர் நம்மையும் மாற்ற நாம் அவர்களிடத்தில் ஒப்பு கொடுப்போம். உலக மாம்ச மாயைகள் சிக்கிக்கொள்ளாதபடி அவருக்காக வாழும் இருதயத்தை கர்த்தர் நமக்கு தரும்படியாக நாமும் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாக, பாக்கியவானாக, பரிசுத்தவனாக இருக்கிறதுக்கு கர்த்தர் நம்மை ஆயத்தம் பண்ணும்படியாக நம்மை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆமென்.